ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யூதர்கள் புறஜாதி மக்களுடன் உறவாடவோ சேர்ந்து உணவு அருந்தவோ விரும்புவது இல்லை. மற்றவர்களை புறக்கணித்தே வாழ்ந்தார்கள். தாம் யூதர் என்ற பெருமை அவர்களுக்குள் இருந்தது. புறவின மக்களோ அவர்களுக்கு அந்நியரானார்கள். அந்த மக்கள் மெய்தேவனை அறியாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ சகல மனிதரின் பாவத்தையும் சுமந்து தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாவ சாபத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் மீட்டுக்கொண்டார். இது நிமித்தமாக இரு மக்களுக்கும் இடையே பிரிவினையாக இருந்த தடுப்பு சுவரை தகர்த்து கிறிஸ்து ஒன்றாக்கினார். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய இரத்தம் சிந்துதலினால் ஒழித்து போட்டு இரு திறத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் சமீபமான தேவனாய் இருக்கிறார். பாவத்தினால் பிளவுபட்டு வாழ்ந்த மனுக்குலத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே தமக்கு சமீபமாக்கி ஏற்றுக்கொண்டார். இப்படி இருக்க அற்ப மனிதராகிய நாம் நமக்குள் இன்னும் பிரிவினைகளை வைத்திருக்கலாமா? மற்றவர்களின் தவறை மன்னியாமல் கடின இருதயத்துடன் வாழலாமா? அப்படி நாம் வாழ்ந்தோமானால் எப்படி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என நம்மை சொல்லிக் கொள்ள முடியும்? பிறரின் பலவீனங்களையும் குறைகளையும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போமானால் நமது பலவீனங்களுக்கு நாமே தூபம் போடுகிறவர்கள் ஆவோம். அவற்றை தாமதம் இல்லாமல் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவ பிள்ளைகளே, பிரிவினையை புறம்பே தள்ளிவிட்டு நேசரின் தூய இரத்தத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு முன் வருவோம். நினையாத நாளிகையில் தேவன் வருவார். சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நீர் எங்களை உம்முடன் ஒப்புரவாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிரிவினையை நாங்கள் வெறுத்து எல்லோருடனும் அன்புடனும் சமாதானத்துடன் வாழ்வதற்கு தயவு செய்து உமது கிருபையை எங்களுக்கு தந்தருளும். தேவனே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக நீங்க தான் மெய்யான ஒளி என்பதை தைரியமாய் அறிவிக்கவும் எங்கள் வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தவும் கிருபை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, தூரத்திற்கும் சமீபத்திலும் வாழுகிற அனைத்து மக்களிடமும் உம்முடைய நற்செய்தி சென்று சேர அவர்கள் உங்க ஒளியில் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என ஜெபிக்கிறோம். வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் பெருகி இருக்கும் இக்காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் இவைகளுக்கு விலக்கி காக்கப்படவும், மதுபானம் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் படுகொலையிலிருந்து மீட்டு ரட்சிக்கவும் ஜெபிக்கிறோம். பற்பல வியாதியின் தாக்குதலினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் பல மாதங்களாக வீட்டுக்குள் முடங்கியும் போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே சுகத்தையும் விடுதலையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் அபிவிருத்தி அடையவும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கும் படை வீரர்கள், ராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டி சுகபலத்தோடு பாதுகாப்பாய் வாழ கிருபை செய்ய விண்ணப்பிக்கிறோம். கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும், கடன் தீர்க்கப்பட்டு மனரம்யமாக வாழவும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தற்கொலை எண்ணங்களினாலே மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் தப்புவிக்கப்படவும், உன்னதமானவரின் செட்டின் நிலையில் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷமான பாதுகாப்பு கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தந்து ஒவ்வொருவரின் பயணங்களிலும் கர்த்தர் பாதுகாத்தரல ஜெபிக்கிறோம். இன்று ஒரு வசன நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அனுதின தேவைகள், விருப்பம், எதிர்பார்ப்புகளில் கர்த்தர் நன்மைகளை தரவும், வன்கண்ணுக்கும் எரிச்சலின் ஆவிகளின் கிரியைகளுக்கும் தந்திர மனமுள்ள மனிதர்களுக்கும் விலக்கி அவர்கள் பாதுகாக்கப்படவும் செலுத்தோங்கி வாழவும் ஜெபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் அனைவருக்கும் ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் தந்து இந்த கல்வியாண்டில் சிறந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தளம், வாட்ஸ்அப், யூடியூப் வாயிலாக அறிவிக்கப்பட்டு வரும் வேத வார்த்தைகளை கேட்கும் இதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவும், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் அநேகரை ரட்சித்து புது சிருஷ்டியாய் மாற்றிடவும் வேண்டுதல் செய்கிறோம். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், அமைதலான வாழ்க்கை வாழவும்
தேசத்தின் விவசாயம் தொழில் வளங்கள் பெருகவும் வேலை வாய்ப்புகள் பெருகவும் ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் கிராமங்கள் மேம்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் பிள்ளைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி கற்பத்தின் கனிகளால் ஆசீர்வதிக்கவும், திருமணத்திற்காக வரம் தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை காண்பித்து இல்வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படவும், வேலைக்காக முயற்சிக்கும் அனைவருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கப்பெறவும், கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் காப்பாற்றி ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.